முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் சிறப்பு வாய்ந்த மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமியும் அம்பாளும் காலை மற்றும் மாலை நேரத்தில் ஒவ்வொரு விதமான வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். அந்த வகையில் மாசி திருவிழாவின் 7ஆம் திருநாளான இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றன. சுவாமி சண்முகர் காலை சண்முக விலாச மண்டபத்தில் இருந்து வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளினார். சண்முக விலாச மண்டபத்திலிருந்து எழுந்தருளிய சண்முகர் துண்டிகை விநாயகர் கோவில் அருகே உள்ள பிள்ளையின் கட்டளை மண்டபத்திற்கு வந்தடைந்தார். பின்பு சுவாமி சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து குளிர செய்யப்பட்டு பின்னர் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது உற்சவர் சண்முகர் வள்ளி தேவானையுடன் சராசரியாக இன்று மாலை 4:30 மணிக்கு பிள்ளையன் கட்டளை மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு செம்பட்டு அணிந்து செவ்வரளி ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் சிவனும் தானும் ஒன்றே என்ற தத்துவத்தினை உணர்த்திட பின்புறமாக நடராஜர் அலங்காரத்தில் சிவ அம்சமாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்க இருக்கிறார். இந்த காட்சியினை காண்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த முருக பக்தர்கள் சிகப்பு உடையணிந்து பக்தி பரவசத்துடன் சுவாமியை அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பி தரிசனம் செய்து வருகின்றனர். பிள்ளையான் கட்டளை மண்டபத்திலிருந்து புறப்பட்ட சுவாமி சண்முகர் 8 ரத வீதிகளையும் சுற்றி வந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் முருக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து 8ஆம் திருநாளான நாளை அதிகாலை சுவாமி சண்முகர் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளை மலர்கள் சூடி வெள்ளை சாத்தி கோலத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அதனை அடுத்து சரியாக மதியம் 12 மணி அளவில் சுவாமி சண்முகர் வள்ளி தேவானையுடன் பச்சை பட்டுடுத்தி பச்சை வண்ண மலர்கள் சூடி 8 ரத வீதிகளையும் சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தோரோட்டமானது வருகின்ற 12ஆம் தேதி திரளான பக்தர்கள் மத்தியில் குமர விடங்க பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். இதிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து முருக பெருமானை தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாரு